தமிழ்நாட்டில் நடக்கின்ற டாஸ்மாக் மற்றும் போதை கலாச்சாரம் இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாதது, வறுமை, கவனச்சிறுத்தல், அவங்களுக்கு வேற என்ன பண்ணணும் தெரியாதனால இந்த மாதிரி தவறான நிகழ்வுகள். நார்த் இந்தியால இருந்து இங்க வர்றவங்க வேலைக்கு வேணா வாங்க, ஆனா அவங்களுடைய ஓட்டெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்க வாக்கு திருட்டு நடக்குது, இருக்கிற ஓட்டெல்லாம் எடுக்கிறாங்க, இல்லாததையெல்லாம் திணிக்கிறாங்க என்ற ஒரு கருத்தும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நேத்தா நடக்குது. இல்ல, இது ஏதோ இன்னைக்கு தான் நடந்துற மாதிரி நம்ம பேசக்கூடாது. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயம். பட் இது சமீபமாக மிக அதிகமாக நடக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முக்கியமா நான் பார்க்கறது பேஸ் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கின்ற டாஸ்மாக் மற்றும் போதை கலாச்சாரம் இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாதது, வறுமை, கவனச்சிறுத்தல், அவங்களுக்கு வேற என்ன பண்ணணும் தெரியாதனால இந்த மாதிரி தவறான நிகழ்வுகள் பல இடங்களிலே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு செயின் ஸ்நாச்சிங் எடுங்க, ஒரு கோவில்ல உண்டி உடைக்கிறாங்க, அது தடுக்க போனா கொலைகள் ஏன் நடக்குது? இதெல்லாம் வறுமையினுடைய பிரதிபலிப்பா நான் பார்க்கிறேன். அதனால நிச்சயமாக தமிழக அரசு இப்ப யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் யாரா இருந்தாலும் கேட்க முடியும். அவங்க சட்டம் ஒழுங்கை மிக ஸ்ட்ராங்காக இரும்புகரம் கொண்டு அடக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு, அதே போல இந்த போதை கலாச்சாரத்தை படிப்படியாக குறைப்பதற்கு அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும்தான் இதற்கு தீர்வா இருக்கும். அதே போல பெண்களையும் நான் கேட்டுக்கிறேன், தனியாக நமக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துக்கோ இரவு நேரங்களை யாரும் செல்வதை நம்மளும் பாதுகாத்துக்கணும். நாம் தான் பாதுகாத்துக்கணும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில என்பது நான் சொல்றேன். ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தலைவராக நான் பெண்களுக்கு என்றைக்கும் அவங்களுக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக தான் என்னுடைய கருத்து இருக்கும். எனவே பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அதனால இந்த கடமை எல்லாருக்கும் இருக்குன்றதை நான் சொல்றேன். அது நான் ஏற்கனவே அறிக்கையிலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நார்த் இந்தியால இருந்து இங்க வர்றவங்க வேலைக்கு வேணா வாங்க, ஆனா அவங்களுடைய ஓட்டெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்க ஓட்டு உரிமை கொடுக்கறது நிச்சயம் தேமுதிக ஏற்றுக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு திருப்பூர், கோயம்புத்தூர், எல்லா பல்வேறு மாவட்டங்களில் இன்னைக்கு யார் ஒர்க் பண்றாங்க அதிகமா, சென்னை உட்படனா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு தான் தமிழ்நாட்டுக்கு பேர் உண்டு. எனவே வாங்க, வேலை செய்யுங்க, உங்க வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திக்கங்க. பட் ஓட்டு என்பதை அவங்கவுங்க பிறந்த மாநிலத்தில் செய்யறது தான் சரியா இருக்கும். அதுதான் ஒரு முறைப்படியான வாக்குகளாக இருக்கும் என்பதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல வாக்கு திருட்டு நடக்குது, இருக்கிற ஓட்டெல்லாம் எடுக்கிறாங்க, இல்லாததையெல்லாம் திணிக்கிறாங்க என்ற ஒரு கருத்தும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நேத்தா நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதோ சுதந்திரம் வாங்கி எத்தனையோ தேர்தலை நம்ம பார்த்துட்டோம். ஒரு உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை அராஜகம் நடந்திருக்கு, ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் எவ்வளவு அராஜகம் நடக்குது, ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் என்னென்ன முறைகேடுகள் நடக்குது என்பதை இன்னைக்கு நாங்க கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நாங்க தேர்தல் களத்துல மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றிய ஒரு கட்சி என்ற உரிமையில நான் சொல்றேன். எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம். தேர்தல் ஆணையர்களிடம் போய் அதை முறையிடுவோம். ஆனா அவங்க அதை ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டு கடந்துதான் போனாங்களே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வியை நான் கேட்கிறேன். நாங்க ஆதாரபூர்வமாக கொடுத்தா கூட அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சோ இன்னைக்கு தான் இது நடக்குதுன்றது இல்ல, இது பல்வேறு ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அது இல்லைன்னு மறுப்பதும், எதிர்கட்சியாக இருப்பவர்கள் இந்த மாதிரி தவறு நடக்கிறது என்று சொல்வதும் நாம பல்வேறு வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு சொன்னது போல் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு நேர்மையான தேர்தல் நடக்க வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.